வணக்கம். வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 7 கல்வி மதிப்பீடு அப்படிங்கிற தலைப்பில் உள்ள 30 முக்கியமான வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ டிஆர்பி எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியோட எல்லா வீடியோஸுமே போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ 7th யூனிட்டில் போயிட்டுருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் திஸ் ஆல் கொஷின்ஸு. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் டெய்லி அப்டேட் கரெக்டாக பார்க்குறதுக்கு வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒப்பார் குழு மதிப்பீடு பீர் ரிவ்யூ என்றால் என்ன? ஒப்பார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதிகபட்சமாக ஆப்ஷன்ஸில் யாரை எடுக்கலாம்னா நண்பர்கள் அப்படிங்கிற வரக்கூடிய வேர்டு தான். ஏன்னா தமிழில் ஒப்பார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒப்பில்லாத, அவங்களுக்கு ஒப்பா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு ஒப்பீடாக நம்மளை மாதிரியே இருக்க ஒரு பர்சன் மட்டும்தான் நம்ம கூடவே முதல்ல ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஒப்பார்னு சொல்லும்போது நண்பர் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நண்பர் மாணவர்கள் மதிப்பீடு செய்யும் முறை தான். ஸோ இந்த கொஷினோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டெஃபினிஷனையும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் பார்த்துக்கோங்க, அதோட ஆன்சர்ஸும் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒப்பார் குழு மதிப்பீடு பீர் ரிவ்யூ அப்படின்னா நண்பர் மாணவர்கள் மதிப்பீடு செய்யக்கூடிய முறை தான் என்ன அப்படின்னா ஒப்பார் குழு மதிப்பீடு. அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள். உச்சி நோக்கல்னா அப்சர்வேஷன். உச்சி நோக்கல் ஒரு மதிப்பீட்டு கருவியாக பயன்படுவது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மாணவரின் நடத்தை மதிப்பீடு செய்ய, பாட புத்தகத்தை தேர்வு செய்ய, தேர்வின் நேரத்தை அறிவிக்க, ஆசிரியர் விடுமுறை பெற. ஓகேவா? ஸோ உச்சி நோக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வராது, அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸும் வராது. ஒன்று பாட புத்தகையா அல்லது மாணவரோட நடத்தையா. ஸோ அப்சர்வேஷன் நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வேர்டு யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கோம். அவங்கள அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம், அதாவது அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றும் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்சர்வேஷன் வேர்டு எடுக்கும்போதே மாணவரோட நடத்தை மதிப்பீடு செய்ய அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ மூணாவது கேள்வி பாருங்கள். தடையற்ற மதிப்பீடு. கொஷின் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தடையற்ற மதிப்பீடு என்பதன் நோக்கம் என்ன? ஓகேவா? நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லா பரிமாணங்களிலும் தொடர்ந்து மதிப்பீடு செய்தல். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். தேர்வுகள் இல்லாமல் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கல். பாடம் எடுத்த பிறகு உடனடியாக தேர்வு. மாணவர்களிடம் கேள்விகள் கேட்காமை. ஓகேவா? ஸோ தடை அச்ச மதிப்பீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் ஆப்ஷன் பி, சி இந்த ரெண்டுமே தேர்வுகள் ரிலேட்டடாக இருக்குது. மதிப்பீடுங்கிறது அந்த டீச்சர்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் எக்ஸாம் ரிலேட்டடாக இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வராது. ஓகேவா? ஸோ மதிப்பீடுங்க ரிலேட்டடில் டி வரலாம், இல்லைனா ஏ வரலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. எல்லா பரிமாணங்களையும் தொடர்ந்து மதிப்பீடு செய்தல். மதிப்பீடு செய்தல்லாம் என்ன அப்படின்னா தடையற்ற மதிப்பீடு அப்படிங்கிறதோட நோக்கம். ஓகேவா? அப்புறம் 4th கொஸ்டின் பாருங்கள். அளவீடு என்றால் என்ன? அளவீடுங்கிறது ஸோ இதுலேயுமே பாருங்கள் நமக்கு டெஃபினிஷனும் கிடைக்கப்போது, அளவீடுங்கிறதுக்கு அந்த ஆன்சர்ஸும் கிடைக்கப்போகுது. அளவீடு என்றால் என்ன? மதிப்பெண் தருவதா, அறிவை அளக்கக்கூடிய செயலா, சோதனை எழுத சொல்வதா, வினாக்கள் கொடுப்பதா. ஓகேவா? அளவீடுங்கிறதுனா ஒரு சோதனை தான். ஓகேவா? ஸோ சோதனை எழுத சொல்வது அப்படிங்கிறது தான் அளவீடு. ஸோ அடுத்ததான் 5வது கேள்வி பாருங்கள். மதிப்பீடு என்றால் என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தது அளவீடு, இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மதிப்பீடு. மதிப்பீடு என்றால் என்ன அப்படின்னா அளவீட்டை முடிவை பின்பற்றி தீர்மானம் எடுக்கக்கூடிய செயலா, பரீட்சை எழுத செய்வதா, வினாத்தாள் தயாரித்தலா, ஆசிரியர் மதிப்பெண் சேர்வதா. ஸோ அவங்களே நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? மதிப்பீடுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மதிப்பீடுங்கிறத நம்ம இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பரீட்சை எழுதுனா டீச்சர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒரு மதிப்பீடு, நம்ம ஒரு கிரேடு கொடுப்போம்ல, இப்போ ஸ்கூல்ஸில் கிரேடு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இதோட ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ மதிப்பீடுன்னு சொல்லும்போது பரீட்சை எழுத செய்வது. அடுத்ததான் 6வது கேள்வி பாருங்கள். ஒரு தேர்வு நம்பகமானதாக இருக்க வேண்டுமெனில் அது எவ்வாறு அமைய வேண்டும்? ஒரு தேர்வு உண்மையில் நம்ம டெஸ்ட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி ரொம்ப டெஸ்ட் பண்ணி தான் எழுதுவோம். எங்கேயுமே யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. அதாவது ஓஎம்ஆர்ஸ் எல்லாம் கரெக்டாகவே நமக்கு கொடுத்து ஒருத்தங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க எழுதுறது, இந்த மாதிரி தேர்வு முறைகேடுகள் எதுவுமே இல்லாமல் நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 6th ஆன்சர் பாருங்கள். எளிமையாக இருக்க வேண்டுமா, ஒரே மாணவர் பலமுறை எழுதி ஒரே முடிவுகள் பெற வேண்டுமா, வினாக்கள் காட்சிப்படி இருக்க வேண்டுமா, மாணவர் விருப்பப்படி அமைந்திருக்க வேண்டுமா. ஸோ உங்களுக்கு நமக்கே இதில் பார்த்தோன்னே தெரியுது எளிமையாக இருக்க வேண்டுங்கிறது நம்மளோட ஃபீலாக இருக்குமே தவிர கொஷின் எடுக்கிறவங்களோட ஃபீலாக இருக்காது. ஓகேவா? ஸோ
ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வினாக்கள் காட்சிப்படி இருக்க வேண்டும். அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேம் பேட்டர்ன் சேம் ரிலேட்டடில் கொஷின்ஸ் இருக்கணும், யாருக்கும் வேறு மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வினாக்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வு செம்மையானதாக இருக்க வேண்டுமெனில் அது எவ்வாறு அமைய வேண்டும்? செம்மையானதாக ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம நம்பகத்தன்மையாக பார்த்தோம். செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா ஆசிரியரோட விருப்பப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆசிரியரோட விருப்பப்படி இருக்க வேண்டும். ஆன்சர் ஏ. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வில் வினாக்கள் எளிமையிலும் சிக்கலிலும் சீராக பகுக்கப்பட வேண்டியது எதனை? அது எளிமையாக இருந்தாலும் சிக்கலாக இருந்தாலுமே அதில் சீராக பகுக்கப்பட வேண்டியது, தெளிவாக சொல்லிட்டாங்க, பகுக்கப்பட வேண்டியது. நம்ம இப்போ பிஜிடிஆர்பி படிக்கும், நம்ம எந்த மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியை இப்போ நம்ம யூனிட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம யூனிட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். எதனால் அப்படின்னா நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் எப்படி இருக்கும்னா இதோட சிலபஸ் இந்த யூனிட்லேருந்து இத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்மளே சிலபஸ் நம்ம கவர் பண்ணி படிப்போம். ஸோ இதை தான் சொல்கிறாங்க பகுக்கப்பட வேண்டியதுன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் எந்த யூனிட்டில் எத்தனை கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அடுத்ததாக 9th கொஸ்டின் பாருங்கள். தேர்வு முடிவுகள் மாணவரை வளரச் செய்ய வேண்டுமெனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எதிர்மறை கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும், பட்டியலில் பதிவு செய்ய வேண்டும், செயல்பாடு முறை கொண்டு மதிப்பீடு செய்ய வேண்டும், கணிப்பில் முடிவெடுக்க வேண்டும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னென்னா செயல்பாடு முறை கொண்டு மதிப்பீடு செய்ய வேண்டும். அவங்க எப்படி அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னா அவங்கள மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கு அதை கொடுக்கணும். எதனால் இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம மதிப்பீடு பார்க்கணும். இந்த யூனிட்டோட ஹெட்டிங்கே என்ன தான் அப்படின்னா கல்வி மதிப்பீடு தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கல்வியில் நம்ம எப்படிலாம் மதிப்பீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். மதிப்பீட்டின் இறுதி நோக்கம், மதிப்பீட்டோட இறுதி நோக்கம் என்னவாக தான் இருக்கணும்? மாணவர் வளர்ச்சிக்கான நடவடிக்கையாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு டெஸ்ட்டு எழுதுகிறோம். மொதல் டெஸ்ட்டில் இப்போ நம்ம யூடியூப்லேயே நம்ம இந்த கொஷின்ஸ் பார்ப்போமே, நம்ம வினெக்ஸ்லேருந்து நம்ம டெய்லி ஒரு 30 கொஸ்டின் அப்டேட்டடாக எஜுகேஷன் சைக்காலஜி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் 7th யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஸோ 6 யூனிட்லேயும் 30 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 30 கொஸ்டினில் மொதல் டெஸ்ட்டு யூனிட் 1ல் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 எடுக்கிறீங்க மார்க்கு, அடுத்ததாக 15 எடுக்கீங்க, அடுத்து 20 எடுக்கீங்க, அடுத்து 21, 22, 23 இந்த மாதிரி எடுக்கீங்க. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கீங்க. எதனால் இன்க்ரீஸ் ஆகுறீங்க? உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு 30 எடுக்க நிறைய பேர் இருக்காங்க. அதோட ஆர்வத்தை தாண்டி உங்களை ஒரு மதிப்பீடு நீங்கள் செய்றீங்க. நம்ம படித்தது கரெக்டாக, நம்ம கரெக்டாக தான் கொஷினரியை ரீட் பண்ணி கரெக்டான ஃபார்மில் தான் அதை ஃபீல் பண்ணி அந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணுறோமா அப்படின்னு நம்மளே மதிப்பீடு செய்கிறோம். ஸோ அந்த மதிப்பீட்டோட இறுதி நோக்கம் என்னவாக தான் இருக்கும்னா நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக 11வது கேள்வி பாருங்கள். தேர்வின் வெற்றியை உயர்த்துவதற்காக அடிப்படை எது? தேர்வுக்கான வெற்றி, இவ்வளோ நேரம் மதிப்பீடு பார்த்தோம். 11th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்வுக்கான வெற்றி, அது மதிப்பீட்டு சாவையாக இருக்குமா, வகுப்பறை சூழ்நிலையாக இருக்குமா, நோக்குகள் மற்றும் திட்டமிடலா, தேர்வின் வெற்றியா? ஓகேவா? ஸோ தேர்வோட வெற்றியை நமக்கு உயர்த்துவதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோக்குகள் மற்றும் திட்டமிடல் தான் இருக்கும். அடுத்ததாக 12வது கேள்வி பாருங்கள். தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு, ஸோ CCE அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சி மற்றும் விரிவான மதிப்பீடோட இங்கிலீஷில் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி இப்போ நீங்கள் கொஷினை லைவாக பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் போய் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? CCE அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஏன்னா நமக்கு எல்லாம் இதை விட இங்கிலீஷில் உள்ள டேர்ம்ஸும் தமிழில் உள்ள டேர்ம்ஸுமே ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட சிலபஸில் அதுவுமே நமக்கு கேட்பாங்க. அதனால தான் இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நம்ம தேடி படிக்கும்போது நமக்கு இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனதளவில் பதிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சவங்க CCE என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். தெரியலை அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை கூட போய் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்து நிலைகளிலும் தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடுங்கிறதோட முக்கியம் என்னென்னா எந்த நிலையாக இருந்தாலுமே நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை அப்படிங்கிறது தான். 13வது கேள்வி பாருங்கள். ஒரு மதிப்பீடு கருவியின் நம்பகத்தன்மை குறிக்கும் பொருள் என்ன? ஸோ 13வது கொஸ்டின். ஒரு கருவி எவ்வளவு பாவனைக்கு வசதியானது, விலை குறைவாக இருக்கிறதாங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஒரே தேர்வை பலமுறை வழங்கும் போது பெறப்படும் நிலைத்த முடிவுகள். ஒரு மதிப்பீட்டு கல்வியோட நம்பகத்தன்மை, ஒரே தேர்வை பலமுறை வழங்கும் போதும் பெறப்படக்கூடிய நிலைத்த முடிவுகள் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். எதனால் நம்பகத்தன்மையில் இது வருது அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட்டை இப்போ 30 மார்க்குக்கு நம்ம கம்பல்சரி 25க்கு மேலே எடுக்கணும்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஆனால் நம்ம வந்து 20 எடுக்கிறோம், 21 எடுக்கிறோம், 24 வரை எடுக்கிறோம், ஆனால் 25 எடுக்கலை. ஸோ அந்த யூனிட்டை மட்டுமே நம்ம திரும்ப டெஸ்ட் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 30க்கு 30 எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒரே தேர்வை பலமுறை வழங்கும்போது பெறப்படும் நிலைத்த முடிவுகள். எந்த முடிவுகள் நமக்கு நிலையானதாக இருக்கும்னு நம்ம பார்த்து அதையே ரிப்பீட்டடாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக 14வது கேள்வி பாருங்கள். ஒரு தேர்வின் தரநிலைத்தன்மை ஸ்டாண்டர்டேஷன் ஓகேவா என்பதற்கான கட்டமைப்பு தொகுப்பு எது? தரநிலைத்தன்மைக்கான தொகுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உத்தேசங்கள் மற்றும் விடை தொகுப்பு, பரீட்சை காலக்கெடு மற்றும் தரக்கூறு, ப்ளூ பிரிண்ட், மதிப்பீட்டு முறை. ஆப்ஷன் டி பாருங்கள். மாணவர்கள் தேர்வு நேரத்தில் பெற்ற மதிப்பெண்கள். ஸோ 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்வோட தரநிலைத்தன்மைன்னு கேட்டிருக்காங்க. தர நிர்ணயம் இதில் எது பண்ணுறது ஆப்ஷனில் அப்படின்னா தரக்கூறு, அட்டவணை, ப்ளூ பிரிண்ட்டு, மதிப்பீடு முறை. இதுதான் நமக்கு ஒரு தேர்வுக்கு தர நிர்ணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை தரும். ஓகேவா? அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். ஒரே மாணவர் மதிப்பீட்டில் கலந்து கொண்டு மற்றவரை மதிப்பிடும்போது, ஒரே மாணவர் தான் மதிப்பீட்டில் கலந்துக்கிறாங்க, ஆனால் அவங்களே மற்ற மாணவர்களை மதிப்பிடும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசிரியர் மதிப்பிடுற மாதிரி இருக்குமா? இருக்காது. சொந்த மதிப்பீடு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரே மாணவர்னு சொல்லிட்டாங்க. மாணவரோட கருத்து இதில் இடம்பெறாது. ஏன்னா நம்மகிட்ட கேட்டிருக்கிறது மதிப்பீடு அப்படின்னு தான். ஸோ இணைப்பாளர் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி இதற்கான நேம். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள். முழுமையான மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடோட முக்கிய அம்சம் என்ன? ஸோ முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முழுமையான மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு. அப்போ சொன்ன மாதிரி CCEயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 16வது கொஸ்டினுக்கு அடிக்கடி மதிப்பீடு செய்வது. முழுமையான மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு என்ன அப்படின்னா அடிக்கடி நம்ம மதிப்பீடு செய்வது. 17வது கேள்வி பாருங்கள். வினாத்தாளின் பின்வட்டார தளமாகும் அட்டவணை எது? வினாத்தாள் ஒரு கொஸ்டினோட பேக்ரவுண்டில் என்னது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எடைப்பட்டியல், அதாவது அதோட எடைப்பட்டியல்னு சொல்லும்போது இதில் அதோட மதிப்பெண்களை வெயிட்டேஜின்னு சொல்லுவோம் தெரியுமா? நம்ம டிஆர்பி பொறுத்தவரை நிறைய வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் எடைப்பட்டியல்னு நமக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுத்த தமிழில் கொடுத்தா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அதோட இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் வேர்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறது. அடுத்ததான் 18th கொஸ்டின் பாருங்கள். வினாத்தாளுக்கான திரைப்படம் என குறிக்கப்படுவது எது? வினாத்தாளுக்கான திரைப்படம்னு சொல்லி குறிக்கப்படுவது. வினாத்தாளில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வினாத்தாள் எடுக்கணும்னா எதை வச்சு எடுப்போம்? சிலபஸ் வேணும், எதுலேருந்து எந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் எடுக்க போகிறோம், டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறோம். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கிறது ஆப்ஷன்ஸில் பாருங்கள். சிக்கல் குறிப்பாக, கட்டுரை விளக்கமாக, ப்ளூ பிரிண்டாக, மதிப்பெண் பட்டியலாக. ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் நம்ம வினாத்தாளுக்கு எல்லாமே பார்ப்போம். அடுத்ததாக 19வது கேள்வி பாருங்கள். வினா எளிமையை கூறும் சுட்டன் எது? வினா எளிமையை கூறும் சுட்டன் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிரம சுட்டன். வினாவோட எளிமை, ஏன்னா அது சிரமமாக இல்லை. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ்லாம் அதோட ஆன்சர்ஸ்லாம் வரும் சுட்டன்னு சொல்லும்போது. ஸோ வினா எளிமையாக இருக்குன்னா சிரம சுட்டன் அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஃபினேஷன் இருக்குது. ஸோ 20வது கேள்வி பாருங்கள். மாணவரின் மொழித்திறனை உணர உதவும் கருவி எது? மாணவரோட ஒரு மொழித்திறனை இப்போ எப்படி பார்க்கலாம்? டெஸ்ட் வச்சா நம்ம பார்க்க முடியாது, கண்டிப்பாக கிடையாது. ஒரு நேர்காணல் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போதே அவங்களோட மொழித்திறன் எப்படி இருக்குன்னு நம்மளால் கண்டறிய இயலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள். 21வது கேள்வி. மதிப்பீட்டின் முக்கிய பண்புகள் எத்தனை வகைப்படும்? மதிப்பீட்டோட முக்கிய பண்புகள் எத்தனை அப்படின்னா 3. மதிப்பீட்டோட முக்கிய பண்புகள் 3. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் மதிப்பீடோட முக்கிய பண்புகள் 3 நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினில் அது பண்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதனாலேயே அந்த கொஸ்டின் வச்சுருக்கேன். இந்த 3 பண்புகள் என்னவாக இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அப்படியே நீங்கள் நம்ம கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? முக்கியமாக கிடைக்கணும், ஏன்னா நம்ம தேடினா தான் கிடைக்கும். ஸோ ஓகேவா? நான் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் அதனால தான் ஒரு சில கொஸ்டினுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், நீங்கள் தேடி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்ததான் 22வது கேள்வி பாருங்கள். வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவரின் நிலையை ஆசிரியர் எவ்வாறு கண்டறிகிறார்? பணிகளா, வினாத்தாளா, தொடர்ந்து பார்வையா, கூட்டமா? தொடர்ந்து பார்வையிடுறதுனால தான் வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவரோட நிலையை ஆசிரியர் கண்டறிகிறார். 23வது கேள்வி பாருங்கள். வினாத்தாளில் வினாக்கள் ஒழுங்குபடுத்தப்படுவது எவ்வாறு? வினாத்தாளில் வினாக்கள் ஒழுங்குபடுத்தப்படுவது எவ்வாறு அப்படின்னா பாடநெறிக்கு இருப்பேன். நான் முன்னாடியே சொன்னேன், ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் நம்ம கொஸ்டின் எடுப்பாங்க. இப்போ PGTRB எஜுகேஷன் மெத்தடாலஜி எடுக்கிறாங்கன்னா கம்பல்சரி அவங்க ப்ளூ பிரிண்ட், அதாவது அதோட சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கு எத்தனை கொஸ்டின் செப்பரேட்டாக பகுக்கப்படணும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் தான் நமக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ வினாத்தாளில் வினாக்கள் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? பாட நெறிக்கு ஏற்ப அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 24th கொஸ்டின் பாருங்கள். மாணவரின் உள்ளார்ந்த திறன்கள் அறியப்படுவது எவற்றில்?
அவங்களோட செயல்பாடு வச்சு தான். வெளிப்படையான தேர்வு கிடையாது, நேர்காணல் தேர்வு கூட்டம்லாம் கிடையாது. ஒரு உள்ளார்ந்த திறன், அவங்களோட டேலண்ட்டை நம்ம எப்படி செய்வோம்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் செய்வோம். ஓகேவா? நம்ம டெஸ்ட் எழுதும்போது நமக்கு வேறு மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கும். நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி வைக்கும்போது நம்மளோட டேலண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உள்ளார்ந்த திறன்கள் சொல்லும்போது செயல்பாடு மதிப்பீடு அப்படின்னு தான் சொல்லணும். 25வது கேள்வி பாருங்கள். மதிப்பீட்டில் ஒரே செயலை ஆசிரியர், மாணவர், இணைப்பாளர் செய்யும்போது அது எவ்வகை மதிப்பீடாக இருக்கும்? ஓகேவா? மதிப்பீட்டில் ஒரே செயலை செய்கிறாங்கலாம் ஆசிரியர், மாணவர், இணைப்பாளர் 3 பேரும் செய்யும்போது அது எந்த மாதிரியான மதிப்பீடாக இருக்கும்னா மூவகை மதிப்பீடு அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக தான் முன்னாடி 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த கொஸ்டின்ஸும் இருக்குது. ஓகேவா? 26th கொஸ்டின் பாருங்கள். தேர்வில் வினாக்கள் சிந்தனை திறனுடன் அமைய வேண்டுமெனில் அதில் எது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயர்நிலை வினாக்கள் சேர்க்க வேண்டுமா, எல்லாம் ஒரே மாதிரி வினாவாக இருக்கணுமா, முழுமையான செயல்பாடு வினாவாக இருக்கணுமா, தேர்வே இல்லாமல் இருக்கணுமா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா உயர்நிலை வினாக்கள். ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் இருந்தால் தான் அது வந்து சிந்தனை திறனுக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 27th கொஸ்டின் பாருங்கள். அடைவு சோதனை, அதாவது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு யாருக்கு வழங்கப்படுகிறது? மாற்றுத்திறனாளிகளுக்கா, ஆசிரியர்களுக்கா, கற்றல் முடிவுகள் மதிப்பீடு செய்யக்கூடிய மாணவர்களுக்கா, தலைமை ஆசிரியர்களா? அடைவு சோதனை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு யாருக்கு தான் வைக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வைக்கணும். கற்றல் முடிவுகள் மதிப்பீடு செய்யக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 28வது கேள்வி பாருங்கள். மாணவர்கள் திறன்கள் குறைவாக உள்ளவர்களுக்காக எந்த வகை தேர்வு வழங்கப்படுகிறது? ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? 28க்கு பாருங்கள். புரிதல் தேர்வா அல்ல கண்டறிதல்? கண்டறிதலுங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நமக்கு அங்கே கொஸ்டின்ஸ்லேயும் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் டேர்மும் தெரிஞ்சுக்கணும், தமிழும் தெரிஞ்சுக்கணும். டயக்னோஸ்டிக்ஸ் தேர்வா, பல் தேர்வா, மொத்த மதிப்பீடா? ஸோ 28க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கண்டறிதல். ஓகேவா? அதுதான் ஆன்சர். 29th கொஸ்டின் பாருங்கள். அடுத்ததா இறுதி மதிப்பீடு எப்போது பெற வேண்டும்? ஓகேவா? இறுதி மதிப்பீடு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபுல்லாக எவலுவேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த இறுதி மதிப்பீடு ஆமாம் இவங்களுக்கு இந்தந்த டேலண்ட்லாம் இருக்குது, இந்தந்த சப்ஜெக்ட்லாம் இந்த மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் பண்ணி அவங்களுக்கு ஒரு இறுதி மதிப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னா அது எதன் மூலயமா எப்போ கொடுக்கணும் அப்படின்னா பாடம் கற்ற பிறகா, ஆண்டோட ஆரம்பத்துலையா, வாரந்தோறுமா, செய்முறை செயல்கள்லையா? பாடம் கற்ற பிறகு 1 இயர் முடிவில் தான் நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரிலேட்டடாக தான் இந்த கொஷினை நம்ம ஃபீல் பண்ணி ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்ததான் 30வது கேள்வி பாருங்கள். எதிர்கால திறனை கணிக்கும் தேர்வு முறை எது? எதிர்கால திறன், அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய திறனை கணிக்கக்கூடிய தேர்வு முறை எதுன்னு. பகுத்தறிவா, முன்னறியா, எளிதாக்கப்பட்ட தேர்வா, சுயமதிப்பீடா? முன்னறி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை தான் நம்ம எதிர்கால திறனை கணிக்கக்கூடிய தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்பவும் போலவே வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்க. October 12 நமக்கு எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆகி எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஒரு நல்ல குட் மோட்டிவேஷன் பாசிட்டிவோடையோ ஃபுல்லாக உட்காந்து ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ நம்ம சைக்காலஜியில் நமக்கு 20 கேள்வி கேட்காங்கன்னா 20க்கு 20மே நம்ம கண்டிப்பாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கான முயற்சி தான் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நாட்கள் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. படித்ததெல்லாம் மறந்த மாதிரி ஃபீல் ஆகும். எதுவும் ஃபீல் பண்ணாமல் நம்ம படித்தது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது நம்ம என்ன படிக்கிறோம் படிக்கலைங்கிறது நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. அந்த எக்ஸாம் ஹாலில் உள்ளே போய் 3 மணி நேரம் என்ன எழுதுகிறோமோ அப்போ என்ன நம்மளோட மனநிலை இருக்கும் அதுதான் நம்மளோட ஃப்யூச்சர். ஸோ நம்மளை ஒரு ஃப்யூச்சர் டீச்சர்ஸாக நம்ம மாற போகிறோம். அதுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ படிக்கும் போதே தெளிவாக படிங்க. நன்றி, வணக்கம்.